நைட்ரோஃபியூரனோட இஎம்ஆர்எல் 0.001 மில்லிகிராம், அதாவது 1 மைக்ரோகிராம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்கோஸ் நிறுவனத்தோட முட்டையிலிருந்து எடுத்த ஏஓஇசட் 0.72 மைக்ரோகிராம் தான் இருக்குது. இந்த இஎம்ஆரில் விட இது கம்மியாக தானே இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ 14 வகையான ஆன்டிபயோட்டிக்ஸை கோழிகள், ஆடு, மாடு, தேனீ வளர்ப்பு இதில் எதுலேயுமே எந்த ரூபத்துலையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. எந்த ரூபத்துலையுமேனா ஊசியாவோ, மாத்திரையாவோ, மருந்தாவோ, சொட்டு மருந்தாவோ எப்படியுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைனில் இந்த நைட்ரோஃபியூரனுக்கு மட்டும் 0.001 மில்லிகிராம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கோழிப்பண்ணை வளர்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனை உண்டு பண்ணிடுச்சு. எந்த ரூபத்திலையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்ரோஃபியூரனுக்கு மட்டும் 0.001 மில்லிகிராம்னு கொடுத்துருக்கீங்களே, எந்த விதத்தில் நியாயம், கன்ஃபியூஷனாக இருக்குன்னு கேட்டதுக்கப்புறம் கரெக்டாக 5 மாதம் கழிச்சு மார்ச் 12, 2025 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. அந்த சீரியல் நம்பர் 1158/E சட்டத்தை ஏற்றி கெசட் ஆஃப் இந்தியாவில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அதை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்ரோஃபியூரன், குளோரம்ஃபெனிகால் இதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. 2 ஆன்டிபயோட்டிக்ஸையுமே இம்போர்ட், எக்ஸ்போர்ட், மேனுஃபேக்சர், சேல் எதுவுமே பண்ணக்கூடாது, கம்ப்ளீட்லி பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் யூஎஸ், கனடா, நியூசிலாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியா இங்கே மட்டும்தான் பேண்டுன்னு. கிடையாது, நம்ம நாட்டிலையுமே பேண்ட். மார்ச் 12, 2025 அது பேண்டு. ஸோ தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் கொஞ்சம் தானே இருக்குது, இருந்துட்டு போகுது, பரவாயில்ல, எப்படி நம்மளே எதுக்காக ஆறுதல் சொல்லிக்கணும்? தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு எதுக்காக நம்ம நார்மலைஸ் பண்ணணும்? ஒரு தீவிரவாத இயக்கத்தை தடை செய்கிறாங்க அப்படின்னா அது தடை தான். ஒரே ஒரு தீவிரவாதி மட்டும் நான் உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அலோவ் பண்ணுவோமா? அதே மாதிரி தான் ஒரு பொருள் தடை செய்யப்பட்டாச்சு அப்படின்னா தடை செய்யப்பட்ட பொருள் தான். அதுக்காக எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்? அடுத்து 3வது கேள்வி, முட்டை அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதுலேயும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. முட்டையில் 2 பொருள்கள் இருக்குது, வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு. வெள்ளைக்கருவும் அதுக்கு மேலே உள்ள லேயரும் அதுக்கு மேலே உள்ள ஓடும் செக்ரேட்டரி ஆர்கன். ஆனால் மஞ்சக்கரு ஸ்டோரேஜ் ஆர்கன். அந்த மஞ்சக்கருவில் தான் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸான வைட்டமின் ஏ, டி, இ, கே இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸான வைட்டமின் B2, B5, B7, B9, B12 இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. இம்பார்ட்டன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸான அயோடின், அயன், ஃபாஸ்பரஸ், செலீனியம், ஜிங்க் இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. கொலின், ஜியோசாந்தின், ஆஸ்டசாந்தின், லியூட்டின் இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. ஸோ முட்டை ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அந்த முட்டையோட மஞ்சக்கருவில் தான் ஏஓஇசட் இந்த மாதிரி எல்லா மெட்டபாலைட்ஸும் கலெக்ட் ஆகும். அதை தான் லிக்விட் குரோமட்டோகிராஃபி, மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற மெத்தட் மூலிமா டெஸ்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. முட்டைங்கிறது ஒரு கடைக்கோடி உறுப்பு தான், கடைசியாக வரக்கூடிய உறுப்பு. அதில் பெருசாக ஸ்டோர் ஆகிருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போனா உண்மையான ஸ்டோரேஜ் ஆர்கன் பார்த்தோம்னா லிவர் தான், இறைச்சி. அதில் எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கும்? ஸோ ஒரு மனுஷன் சாப்பிடுவானா இல்லை இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பானா? எக் பயாலஜி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படித்து பார்த்து ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமா? லிவர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், லெக் பீஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், தனித்தனியாக டெஸ்ட் அனுப்ப முடியுமா? அதனால தான் கவர்மெண்ட் இந்த குழப்பமே வேணான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக மார்ச் 12 அதை பேன் பண்ணிட்டாங்க. தடை செய்யப்பட்ட பொருள் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நார்மலைஸ் பண்ணுறதும் தப்பு.